அதாவது இந்த 3 ஏர்பேஸில் இருக்கிற விமானப்படையை வந்து தரமட்டம் ஆக்கிட்டாங்க. அதாவது விமானம் ஏற முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. விமானம் ஏறி வந்து சீறி பாயணும் இல்லையா மேலே, அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. கராச்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. கராச்சி மேலே அவங்க கையை வைக்கலை. ராவல்பிண்டியில் இன்னும் 2-3 இராணுவ முகாம்கள் இருக்குது, பெரிய பெரிய முகாம்கள் இருக்குது. அங்கெல்லாம் இன்னும் கை வைக்கலை. அதுக்கப்புறமா அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய அட்டாமிக் டெலிவரி சிஸ்டம் இருக்குது. அட்டாமிக் பாம்போடைய, அதாவது அணுகுண்டு அப்படின்னு சொன்னால், அந்த அணுகுண்டை நீங்கள் வந்து கட்டவண்டியில் எடுத்துன்னு போக முடியாது, ரிக்ஷாவில் எடுத்துன்னு போக முடியாது. அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்கும், வாகனங்கள் இருக்கும். அந்த வாகனங்களில் ஜாகிரதையாக வச்சு எடுத்துகிட்டு போகணும். அதை கொண்டு போயிட்டு லோடு பண்ணணும். எங்கள் ஃபைட்டர் ஜெட்டில் லோடு பண்ணணும். அந்த டெலிவரி சிஸ்டம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே டிஜிட்டலி கண்ட்ரோல்டு. அதை தான் இவங்க வந்து சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு அதிகார அமைப்பும் அதை வேலையை பண்ணாது. அங்கே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பான். அதுவும் மூலகட்ட, அதாவது கொஞ்சம் கூட யோசிக்காத, அறிவே இல்லாத இராணுவம் அங்கே இருக்குது. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது எவங்க கையிலையாவது அந்த அணுகுண்டு இருக்கக்கூடிய அந்த பட்டன் கையில் கிடச்சிது, அவன் அமுக்கிவிட்டான்னு சொன்னான்னா பிரச்சனை. ஆனாலும் கூட அவங்க அமுக்கினாலும் கூட அதை வந்து கரெக்டாக அந்த பொசிஷனிங்லாம் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எனிவே, ஒரு கோமாளி கையில் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் கிடச்சா உலகத்துக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து அந்த விஷயத்தில் அந்த டெலிவரி சிஸ்டம் அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்குவாங்க நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்களே தவிர பேச்சுவார்த்தைக்காக கிடையாது. பேச்சுவார்த்தைன்னா டைரெக்டாக ஃபாரின் செக்ரட்டரி, நம்ம ஃபாரின் செக்ரட்டரி, அதாவது ஃபாரின் மினிஸ்டர் கூட கிடையாது, ஃபாரின் செக்ரட்டரி தான் அதை ஆரம்பிப்பார். பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்க மாட்டார். அவங்க சைட்லேருந்து எவனா ஒருத்தன் கூப்பிட்டு பேசுமா, ஐயா கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு.